ஹலோ காய்ஸ், நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல 2 பள்ளியில பணிபுரியறதுக்கு ஆசிரியர் வேலை வாய்ப்பு அதிகமா பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இளங்கலை ஆசிரியர், முதுகலை ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர், அதே மாதிரி பாலார் பள்ளி ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அது மெயில் மட்டும் அனுப்புனா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாத ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவியாளர், அதே மாதிரி பாதுகாவலர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அலைய தேவையில்லைங்க. மெயில் மட்டும் உங்களுடைய மொபைல்லேருந்து அனுப்புனா போதுங்க. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டு உடனடியாக வேலை குடிக்கிறதுக்கு அவங்க ரெடிங்க. ஸோ வேலை செய்யறதுக்கு நீங்கள் ரெடியான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்காக கஷ்டப்பட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ தேடி தேடி போடுறோங்க. அதுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் எஸ்எம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிங்க. இது பிரைவேட் ஸ்கூல் தான். மயிலாடியில் பார்த்தோன்னா இருக்குதுங்க. ஆசிரியர் தேவைன்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பாருங்க, முதுகலை பட்டதாரி ஆசிரியருங்க. ஆங்கிலத்துக்கு கேட்டிருக்காங்க. 15,000 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பாருங்க, பாலர் பள்ளி ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு 12,000 15,000 சம்பளமா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்குன்னா டிடிஇடி மாண்டசரி பயிற்சி பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அலுவலக பணியாளருங்க. இந்த அலுவலக பணியாளருக்கு 10,000 12,000 பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா எம்எக்ஸ் வேர்டு, எக்ஸெல், போட்டோஷாப்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று பாருங்க, பாதுகாப்பு பணியாளர் கேட்டிருக்காங்க. ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். 40 50 வயதுக்குள்ள இருக்கணும். சம்பளம் பாருங்க ஹை லெவல்ல கொடுக்குறாங்க. 18,000 20,000 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ எல்லா பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு சென்ட் பண்ண சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா உடனடியாக சென்ட் பண்ணுங்க. ஒரு லேண்ட்லைன் நம்பர், 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. டவுட்னா கால் பண்ணி கேட்டுங்க. இப்ப நம்ம அடுத்த ஸ்கூல் பார்க்கலாம் வாங்க. அடுத்த ஸ்கூல் பாருங்க, தாகூர் வித்யாலயம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிங்க. மதுரை மாவட்டத்துல இருக்குதுங்க. ஸோ இதுக்கான லேண்ட்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்குங்க. கணினி அறிவியல் ஆசிரியர்கள் தேவை. இளங்கலையில நீங்க படிச்சிருந்தா போதுங்க. பிளஸ் பிஎட்டுங்க. நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதே மாதிரி பிஎட் படிச்சிருந்தா எலிஜிபிளுங்க. 6ல இருந்து 9ஆம் வகுப்பு வரை நீங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்தி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரை நீங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கலாம். ஸோ அலுவலக உதவியாளருங்க. அது கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சென்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பு அதே மாதிரி மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்குங்க. 9லேருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தேடி தேடி நம்ம பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.